75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1,00,000 முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். சார் கார்த்திக் சார், வார ராசி பலன் நம்ம நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. நிறைய பயனுள்ள தகவல்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம நேயர்கள் நடுவே ஒரு எதிர்பார்ப்பு. அதுல நிறைய நல்ல தகவல்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஸ்பான்சருடன் இந்த நிகழ்ச்சி வார ராசி பலன் 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 முதல் தொடங்கி 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024 வரையிலான வார ராசி பலன். சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார், அவர் யார் யாரெல்லாம் கடந்து வர போறார், நான் என்னென்ன சோதனைகள் எல்லாம் என் ராசிக்கு கடந்து வர போறேன், முன்னேற்றமா, ஏமாற்றமா, தடுமாற்றமா, இல்லை கொஞ்சம் நான் வெயிட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சிக்காகவே இல்லைங்க. அதான் நம்ம நிகழ்ச்சி டயத்துக்கு வந்துருச்சு. உங்க வாழ்க்கையில சில நல்ல காரியங்களுக்காக, சில நல்ல நிகழ்வுகளுக்காக வெயிட் பண்ணுமா, இந்த வாரம் ஏதாவது திதியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை, இதுல ஏதாவது இருக்கா, என்ன இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நாங்க பஞ்சாங்கத்தை பார்க்குற பழக்கம் இல்லை கார்த்திக் சார், நீங்களே எங்களுக்கு பெரிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்புக்குரிய நம்ம நேயர்கள்ட்ட அவர்களுக்காக அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வாரம் சந்திரன் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி வரைக்கும் தன்னோட சஞ்சாரத்தை அவர் செய்ய போறார். அப்போ மகரம், கும்பம், மீனம், கும்பத்துல இருக்க சனி பகவானையும் சந்திரன் கடக்க போறார். மீன ராசியில இருக்க ராகு பகவானையும் அவர் கடக்க போறார். அதை தாண்டி மேஷ ராசியில அடியெடுத்து இந்த வாரம் வைக்க போறார். அப்போ சனியை கடக்கும் பொழுதே புணர்வு வரும். அடுத்து ராகுவை கடக்கிறப்ப மனதுல இருக்க அபிலாசைகள், ஆசைகள், பேராசைகள் இதெல்லாம் நிறைவேறும். இந்த சுக்கிரன் கேதுவோட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த வாரத்துல பாருங்க, பௌர்ணமிக்கு அப்புறமேல் சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து தான் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய துலாம் ராசியில அடியெடுத்து வைக்கிறார். அப்போ சுக்கிரன் பலம் பெறக்கூடிய ராசி 3 ராசிகள் 12ல. சார் என்ன சார் 12ல 3ல தான் சுக்கிரன் பலமா இருக்க போறாரா? ஆமா, ஒண்ணு ரிஷபம், இன்னொன்னு துலாம், அடுத்து மீனம். இந்த 3 ராசியில இப்போ துலாம் ராசியில இந்த வாரம் சுக்கிரன் அடியெடுத்து வைக்க போறார். கேதுவை பிரிஞ்சிடுறார். அப்பாடா, அப்போ கணவன் மனைவி இடையே இருந்த வாத விவாதங்கள், அதிருப்திகள், பூசல்கள், சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன தவிப்புகள் நிறைவேறும். காதல் பேச்சுவார்த்தைகள், திருமண பேச்சுவார்த்தைகள் பட்டுன்னு முடிஞ்சு விடிஞ்சா கல்யாணம், புடி வெத்தலை பாக்கு, அடடா முடிஞ்சு போச்சு, ஸ்பீடு பிரேக்கரை போட்டாங்களே அப்படிங்கிற நிகழ்வு கண்டிப்பா திருமண பேச்சுவார்த்தைகள்ல, காதல் பேச்சுவார்த்தைகள்ல ஒரே என்ஜாய்மெண்ட்ல இந்த ரொமான்ஸ் அந்த ரொமான்ஸ் தாங்க நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வாகன பிரயாணங்கள், அதாங்க பிக்னிக்கு இந்த காதலிக்க நேரம் இல்லை படத்துல பாலையா சொல்லுவார்ல, இந்த பிக்னிக்கு அப்படின்னு. இந்த பிக்னிக் போறதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீர்நிலைகளை தேடி குளிக்க போறதும், பிரயாணங்கள், டூரிசம். சில பேர் கோவிலுக்கே டூராதான், தப்பு கிடையாது. ஆனா பக்தி சிதையக்கூடாது. இது ரெண்டுமே நடக்கணும். டூராவும் இருக்கணும், பக்தியும் நல்லா இருக்கணும், பக்தி அளவோடு இருக்கணும். அப்போ சுக்கிரன் ரிலீஃப் ஆயிட்டாரு. சார் அப்ப வேற யாரு சார் இப்ப கேதுகிட்ட மாட்ட போறா? இந்த வாரம் என்ன நிகழ்வு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாத பிறப்பு. கோவிந்தா கோவிந்தா, ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா. அப்ப இந்த அசைவம்லாம் வேண்டாம், இந்த கொழுப்பு சாப்பாடு வேண்டாம். கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. திருப்பதி பெருமாள், பெரிய பெருமாள், அவருக்கான ஒரு மாதமாகவே இந்த புரட்டாசி மாதம், எஸ்பெஷலா திருப்பதி ஏழுமலையானுக்காகவே பார்க்கப்படக்கூடிய ஒரு மாதம். கோவிந்தா சப்தம் நிறைய கேட்க ஆரம்பிக்கும். அடுத்தவர்கள்ட்ட அரிசி யாசகமா பெற்று அதில் அவருக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய தருணங்கள்லாம் நிறைய வரும். துளசி தீர்த்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு தருணம். அப்போ சார் என்ன சார் இந்த இன்ஃபோலாம் போட்டு தள்ளிட்டே இருக்கிறீங்க? சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கண்ணியில் அடி எடுத்து வைக்கிறார். அப்போ கேது கிட்ட இதுக்கு முன்னாடி சுக்கிரன் மாட்டிக்கிட்டு இருந்தாரு, இப்போ சூரியன் மாட்ட போறார். தகப்பனாரினுடைய நினைவலைகள், தகப்பனார்கிட்ட வாத விவாதங்கள், அதிருப்திகள், அவங்க கிட்ட கோவிச்சுக்கிறது, அப்பாவை பத்தின சில சச்சரவுகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அரசு ஊழியர்கள், அரசு நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள், கவர்மெண்ட் டெண்டர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அரசியல்வாதிகள்,
சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அவளுடைய உடல் நலத்துல, அதுவும் எஸ்பெஷலா அடிவயிறு, குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த ஃபுட் பாய்சனிங் ஆகக்கூடிய தருணங்கள், ஆசனவாய் தொந்தரவுகள். இந்த கேதுவே கண்ணுக்கு தெரியாத கிரகம், மறைந்த கிரகம் அப்படின்னு ஒரு விதத்துல நம்ம சொல்லலாம். அப்ப மறைமுக பாகங்களை தொந்தரவு செய்வார் சூரியனுடன் இணையும் பொழுது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு சூரிய பகவான் காரணம். ஆத்ம காரகன் சூரிய பலம். ஆத்ம பலம் சற்று குறையும். இது எல்லாமே எல்லா ராசி நேயர்களுக்குமே நடக்கும். அவர் கேது கிட்ட மாற்றப்ப சார் எல்லா ராசி நேயர்களுக்குமே நடக்கும்னா அப்போ கன்னி ராசிக்கு தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், பங்காளிகள், சித்தப்பா, பெரியப்பா, அடங்கப்பா, இதை சொல்றதான் வந்தியாப்பா, ஜுஜுலிப்பா அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு பதட்டம் தர வேண்டிய அமைப்பு நிச்சயமா கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அந்த உறவுல மிகுந்த எச்சரிக்கை வேணும். தகப்பனார் வழி உறவுகளின் மனதை காயப்படுத்தாமல் பேசுவது, அவர்களுக்காக உதவி நிர்பந்தத்தின் காரணமா செய்யறது. என்ன பண்றது, நமக்கே இல்லையே, ஆனா கேட்டுட்டாங்களே, தம்பி கேட்டுட்டாரே, அண்ணன் கேட்டுட்டாரே, நமக்கு வேண்டப்பட்டவர் கேட்டுட்டாரே, சரி, கஷ்டத்தோட கஷ்டமா, நம்ம கஷ்டத்தோட கஷ்டமா, இந்த கஷ்டத்தை வெளியில சொல்லாம சுமக்கிற ராசியில கன்னி ராசி நிச்சயமா அந்த லிஸ்ட்ல வரும். அடுத்து பௌர்ணமி திதி வேற செவ்வாய்க்கிழமை. சார் என்ன சார் மாசப்பிறப்புன்னு நீங்க பௌர்ணமின்னு வேற சொல்லிட்டீங்க. சாந்தமான பெண் தெய்வங்களோட வழிபாடு. நல்லா கவனிச்சுக்கோங்க, தெய்வங்கள்லயே நிறைய ரகம் இருக்கு, விதம் இருக்கு. எந்த தெய்வத்துக்கிட்ட எந்த நேரத்துல போகணுங்கிறத சொன்னது ஜோதிடம். அந்த திதியினுடைய சாராம்சம் நிச்சயம் இருக்கும். பவித்திரமான, ஆச்சாரமான கன்னி பெண் தெய்வங்கள், உக்ரம் இல்லாத சாந்தமான பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதற்கான பர்ஃபெக்டான தருணம். கோவில் போகும்போது தயவு செய்து வெறுங்கையோட நீ என்ன பார் நான் உன்னை பார்க்குறேன்னு போகாதீங்க. வெறும் பார்க்கறதுல எதுவும் கிடையாது. அந்த ஆலயங்கள்ல நம்ம நல்லது பண்றதோ, அந்த ஆலயங்கள்ல முறைப்படி செய்யறதோ, மலர்கள், பழங்கள், இனிப்பு பொருட்கள், உலர் திராட்சை, கல்கண்டு, இன்னும் நம்ம மனசுல என்ன பிரியம் இருக்கோ அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு. அப்போ சார் இந்த வாரம் இந்த மற்றதெல்லாம் எதுவும் இல்லையா? பிரதம திதி புதன்கிழமை முழுதுமே இருக்கு. காலை 9 மணி 10 நிமிடங்களுக்கு அப்புறமேலே பிரதம திதி ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன அர்த்தம்னா அது வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குங்கிறது அர்த்தம். வியாழக்கிழமை காலையில 6 மணி 41 நிமிடங்கள் வரைக்கும் இந்த பிரதம திதி இருக்கு. நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள், நல்ல சந்திப்புகள், நல்ல நிகழ்வுகள், நல்ல பேச்சுவார்த்தைகள், இந்த திதியை கணக்கிட்டு தள்ளி போட்டு பேசுவது நன்மை தரக்கூடிய அமைப்பு. சனிக்கிழமை வேற சங்கடகர சதுர்த்தி. குறிச்சு வச்சுக்கோங்க. விநாயகரை வழிபாடு பண்ணுங்க கன்னிராசி நேயர்களே. உங்களுக்கு மட்டும் நான் ஒரு தனி பரிகாரம் சொல்றேன். சனிக்கிழமை வக்ரதுண்ட மகாகாயா சூரியக்கோடி சமப்பிரபாங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு மாலை 6 மணிக்கு கரெக்டா டயத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. சந்திர பொழுது, சந்திரன் கிளம்பி போகக்கூடிய நேரம். அந்த நேரம் விநாயகர் கோவில்ல அட்டண்டன்ஸ் போடுங்க. அந்த சங்கடகர சதுர்த்தியில கலந்துக்குங்க. தோப்பு கிரணங்கள் போடுங்க. நம்ம என்ன தப்பு செய்திருக்கோம்னு நமக்கு தெரியாது, கன்னத்துல போட்டுக்கோங்க. அந்த விநாயக மூர்த்தியினுடைய அனுகிரகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சூரியன் கேதுவினுடைய பாதிப்புல இருந்து கண்டிப்பா நீங்க தப்பிக்க முடியும். பாவ கிரகம், பாவ தன்மை கொண்ட கிரகம். சூரியன் பாதி சுபர் பாதி பாவர், முழுசா சுபர் கிடையாது. கொஞ்சம் உடல் நலத்துல மிகுந்த கவனம் வேணும். செல்ஃப் மெடிகேஷன் கன்னிராசி நேயர்கள் கூடவே கூடாது. ஏனைய ராசி நேயர்களும் செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்க கூடாது. ஒரு மருத்துவரினுடைய ஆலோசனையோட அடுத்து எப்படி இருக்குங்கிற ஒரு ஒரு கருத்தோடவே நல்ல 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 விவரம் தெரிந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்பவர்கள்ட்ட நீங்க ஆலோசனைகள் கேட்டு வாழ்க்கையை நடத்தினால் கண்டிப்பா இந்த தருணத்துல இந்த சூரியன் கேதுவோட இணைவுல பாதிப்புல இருந்து கண்டிப்பா நீங்க வெளிவர முடியும். சார் நான் சார் இவ்வளோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, பரிகாரமும் சொல்லிட்டீங்க, தனித்தனியா வேற பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. கன்னிராசி நேயர்களுக்கு தனி ஒரு பரிகாரம். வீணயோகம் வேலை செய்யுது. வீணயோகம் விரிந்து வேலை செய்கிறது. 8 ராசியில கிரகம் உட்கார்ந்துருக்கு. அடேங்கப்பா. ஆமா, சூரியன் கேது மட்டும்தான் இணைந்திருக்காங்க. பாக்கி இருக்க கிரகங்கள் தனித்தனியே தன்னோட சஞ்சாரத்தை செய்கிறார்கள். அப்போ இப்படி தனித்தனியா சஞ்சாரம் செய்யறாங்களே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலம் தரும்? செவ்வாய் வேற மிதுன ராசியில தனியா இருக்கார். ஸோ அவர் தனித்த குரு. அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் அவஸ்தையம். பொருளாதாரங்கள் கொஞ்சம் விட்டு விட்டா வரும், சமாளிச்சுக்கலாம். அப்போ இப்படி சந்திரன் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பௌர்ணமி அன்னைக்கே 2 சுபத்துவமான செய்திகள். அப்போ உங்க ராசியில தான் சந்திரன் இந்த வாரம் சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போறார். இந்த வார கடைசியில சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிக்க போறார். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, சுகமான பிரயாணங்கள், சந்தோஷமான சந்திப்புகள், அதே மாதிரி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம் அப்படின்னு ஜெயம் கொண்டான் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும்.
வாகை சூடவா, எதை சூடவா, வெற்றியை தேடவா அப்படின்னு கேள்வி மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப பிரதம திதி வரைக்கும் சின்ன சின்ன டென்ஷன், படபடப்பு, கோபம், மன அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும். சந்திரன் மனோகாரகன், அந்த ஸ்தானத்துல சந்திரன் செய்யறதுனால மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்க, நல்ல மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, தேக பயிற்சி, ஒரு ரிங் பாலை தூக்கி போட்டு விளையாடுறது, ஒரு பாலை பிடிச்சி கேட்ச் பண்றது, குழந்தைகளோட கொஞ்ச நேரம் போய் விளையாடுங்களேன். ஒரு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம், நம்ம வீடு பக்கத்திலேயே விளையாடுற குழந்தைகளுடன் விளையாடுங்களேன். இப்படி மனதுல விளையாடணும், ஆசைப்படணும். இந்த பிக்னிக்கு இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. சைனஸ் அலர்ஜியினுடைய பாதிப்பு தொடர்ந்து காணப்படும். ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருளை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற பொருள்ல இருந்து விலகி இருந்தீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஏக்கமும் பரிதவிப்பும் கொஞ்சம் ஜாஸ்தி. இன்னும் இந்த வாரம் சந்திரன் உங்க ராசிக்கு வரல. அப்ப படபடப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன், மனது குழம்பிய தருணங்கள், இந்த பழி வாங்கலாமா, ஆத்திரப்படலாமா, திட்டலாமா, இப்படி நம்மளை புரிஞ்சுக்காம இருக்காங்களே, நல்லதெல்லாம் விட்டுட்டு பழி வாங்கணும்னு நம்ம மாட்டிப்போம். நல்லதுக்கு பின்னாடி போவோம். பழி உணர்ச்சி வேண்டாம். மறப்போம், மன்னிப்போம், வாழ்வழிப்போம், ஆதரிப்போம், ஒன்னை உருவாக்கி பார்ப்போமே, அதனுடைய சந்தோஷம் இருக்கும். கஷ்டங்கள் இருக்கு, நிறைய பேர் உங்களை விமர்சனம் பண்றாங்கங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. விமர்சனத்துக்கு செவி சாய்க்காதீங்க. வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும், நீங்க தாழ்ந்தாலும் இந்த உலகம் உங்களை தவறாக ஏசும். ரெண்டும் வரும்பொழுது உங்க மனோநிலையில நீங்க மாற்றம் கொண்டு வராதீங்க. ஞாபக மறதி இந்த வாரம் ஜாஸ்தி இருக்கும். ஆமா சார் ஐடி கார்டை வச்சுட்டு போயிட்டேன், கிரெடிட் கார்டை வச்சுட்டு போயிட்டேன், டெபிட் கார்டை வச்சுட்டு போயிட்டேன், இந்த பாருங்க போனை மறந்துட்டு அச்சச்சா மேலேருந்து தூக்கி போடுங்க, இல்லை யார்ட்டையாவது கொடுத்து விடுங்க அப்படின்னு. இந்த இங்க இருந்து கொடுத்து விடுங்க, அங்க இருந்து கொடுத்து விடுங்க, இந்த பேப்பரை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், இது இல்லாம போனோம்னா வேஸ்ட். இவரை சந்திக்கும் போது இந்த டீட்டெயில் கேட்பாரு. இந்த பழைய மருந்து பிரிஸ்கிரிப்ஷனை வேற மறந்து வச்சுட்டேன், டாக்டர் கேட்கிறாரு, கொண்டு போய் நான் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த ரெக்கார்டு, இந்த மெயின்டெனன்ஸு, அந்த ஆவணத்தை வெரிஃபை பண்ண வேண்டிய தருணங்கள், அதை பார்த்து தான் இது என்னங்கிறத சொன்ன, அதை மறந்துட்டு போகக்கூடிய தருணம். சந்திரனே மறைஞ்சு நிற்கிறாரு, அப்புறம் ஞாபக மறதி கண்டிப்பா இருக்கும்ல. உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வெண்மையின் நிறம், வெண் சங்கின் நிறம், சந்திரனின் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பணத்தை எங்கே தேடுவேன், பணத்தை எங்கே தேடுவேன், பணம் பத்தல. புரியுதா உங்களுக்கு? பாதி கிணறு தாண்டி சார் மீதி கிணறை தாண்ட முடியல. வியாழக்கிழமைக்கு அப்புறமேல் காலையில 6:41 பிரதம தேதி முடியுது. அதற்கு அப்புறமேல் உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த சுப செய்தி, அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட். அப்பா, இந்த வாரம் ஓரளவுக்கு சமாளிச்சாச்சுப்பா. மாத கடைசியினுடைய பற்றாக்குறை, மாத கடைசியினுடைய இறுக்கம், இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்தாச்சு அப்படிங்கிற திருப்தியான நிலை வியாழக்கிழமை காலை நேரத்துக்கு அப்புறமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, வியாழக்கிழமை காலையில வரைக்கும் கொஞ்சம் தட்டு தடுமாறி திசை மாதிரி கப்பல் மூழ்க போற நிலைமையிலிருந்து அப்படி கழுத்தை அப்படி வெளியில விட்டு, சபாடா பெருமூச்சு விட்டேன் சாமி, பரவாயில்ல பெருமூச்சு விட்டேன்னு சொன்னீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சந்திரன் உங்களுக்கு பின்னாடி இருக்கார், பின்னாடி இருக்க சந்திரன் உங்களுக்கு முன்னாடி வர வரைக்குமே பின்னாடி முன்னாடி கண்ணாடி ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். பண எதிர்பார்ப்புல, பொருளாதார எதிர்பார்ப்புல, குடுக்கல் வாங்கல்ல ஒரு தொய்வு அப்படிங்கிறது காணப்பட வேண்டிய தருணம் மிதனராசி நேயர்களுக்காக உண்டு. உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம். ஆமா சார் நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கு சார். இந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டான குளிர்பானங்கள், லெமன் ஜூஸு, இளநீர், அப்படி ஜில்லுன்னு அந்த கலரு ஆமாங்க கலர் குடிக்கிறீங்களா, அந்த காலத்துல அப்படிதான் கேட்பாங்க. இந்த கலரு இதெல்லாம் குடிக்க வேண்டிய தருணங்கள் சந்தோஷமா இருக்கும். கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் வானம் என்ன எக்கெல்லாம் வருது, புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது, குளிர்ந்த பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம். இதையும் தாண்டி உங்க மதிப்பு, மரியாதை, இந்த எபோவ் த சீ லெவலு, அப்புறம் இந்த பச்சை பசேர்னு இருக்க புல்வெளி தலங்கள், நீர்நிலைகள், அப்பா ஜிலு ஜிலுன்னு இருக்கு, எவ்வளோ நல்லா இருக்கு இந்த கிளைமேட், இதெல்லாம் விட்டு ஏசியை போட்டா சந்தோஷமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள். ஐயா இந்த ஊரே ஏசி போட்ட மாதிரி தான் இருக்கு, குட்டி குட்டி மலை பிரதேசங்கள், எபோவ் த சீ லெவல், இந்த ஊர்ல கிளைமேட்டே இப்படி ஜில்லுன்னு இருக்கே எப்படி அப்படின்னு ஆனந்தமயம் பட வேண்டிய தருணங்கள்.
ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன், பிளானிங் பெரிய அளவுக்கு இருக்கும். மன தடுமாற்றங்கள், பண தடுமாற்றங்கள் கடகராசி நேயர்களுக்காக வராது. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், புகழ் ஆரங்கள், ஆனந்தமயம்பட வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். எங்கும் பசுமை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இந்த பசுமை ஆராய்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும்னா பாருங்களேன். நமக்கு ஒரு தோட்டம் துறவு இருந்தா இந்த மாதிரி காலையில இந்த செடியில பூத்து குலுங்குற அந்த அழகான பூவை பார்த்து ரசிக்கலாமே. பூ வாசம் எத்தனை சுகம். அந்த அந்த பூவினுடைய வண்ணம் எவ்வளவு அழகுன்னு ரசிக்க வேண்டிய தருணங்கள். இப்படி நம்ம வாழ்க்கையை ரசிக்கணுங்கிற ஆனந்தம் கொண்ட கடகராசி நேயர்களுக்கு வாழ்க்கை ரசனை நிறைய இருக்கும். வான்வெளியில் பறவையை போல் பறப்பீர்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனத்தடுமாற்றம், பணத்தடுமாற்றம். ஆமா சார், ஆமா சார், தர்றேன்னாங்க. கங்கா தரேன்னு பேர் வச்சிருந்தாங்க, தரமாட்டேங்கிறாங்க. இப்போ தரமாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்குது அப்படின்னு. இந்த வரமாட்டேங்குதுங்கிற விஷயம் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். பஞ்சாயத்து, சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு இதிலெல்லாம் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு 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 ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ். அதே மாதிரி ஆவணங்களை சரிபார்க்கிறது, ஆவணங்களை தேடுவது, ஆவணங்களோட ப்ரூஃப், இதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக. ஆதார் கார்டு ரெனியூவலு, ரேஷன் கார்டு ரெனியூவலு, பென்ஷன் புக் ரெனியூவலு, அது ரெனியூவலு, இது ரெனியூவலு, இந்த ஃபோன் ரீசார்ஜ் ரெனியூவலு, கேஸ் சிலிண்டர் ரெனியூவல். கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டேன்னா பார்த்தீங்களா சிம்மராசி நேயர்களே, கேஸ் சிலிண்டரை ரெனியூ பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்து உங்க ராசியிலிருந்து சூரிய பகவான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கன்னி ராசியில அடியெடுத்து வைக்க போறார். அப்போ லேசா உங்க அதிகாரம் கௌரவம்லாம் கம்மியாகும். அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பாரு, அவர் இருந்தா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவார், அவர் இருந்தா பண்ணி கொடுத்துருவார், இவங்க இருந்தா உடனே வந்துருவாங்க, பாரு வேற ஒருத்தரை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்ப சூரியனே வராம போயிடுறாரு. அப்புறம் இவங்கெல்லாம் வருவாங்களா? சின்ன தடுமாற்றம் இருக்கும், சின்ன தடுமாற்றம். இதை சமாளிச்சிட்டிங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது உங்களுக்காக இருக்கும். கொஞ்சம் காத்துருங்க, ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு நான் பிரயாணத்தை பத்தி சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த சார் பச்சை பச்சையா பேசிட்டாங்க சார், திட்டாங்க சார். இந்த சூரியனும் பாவகிரகம், பாதி சுவர் பாதி பாவர், கேதுவும் முழுசா பாவகிரகம். அப்ப அட பாவி அப்படிங்கிற பேரையாவது நம்ம கொஞ்சம் கேட்டு வாங்கணும். ஆமா சார், ஆமா சார், நம்மளை பார்த்து சொல்லிவிட்டாங்க சார், நம்மளை பார்த்து திட்டாங்க சார், வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் ஏமாற்றம் தான், ஆனா கொஞ்சம் பொறுத்துக்கணும். இந்த வாரம் முழுதுமே பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. அலைச்சல். நான் நெகட்டிவா சொல்றதா தயவு செஞ்சு நினைக்க வேணாம். நான் ஒரு ராசிக்கு 6ஆ வருது, பாலா வருது, வானம் வரப்போகுது, மரஞ்செடியெல்லாம் அசைய போகுது, பூவெல்லாம் ரசிப்பீங்கன்னா இன்னொருத்தர் தடுமாற வேண்டிய தருணம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதில் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பிள்ளையாருக்கு கண்டிப்பா அட்டண்டன்ஸை போடுங்க. சங்கடகர சதுர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. விநாயகரே சங்கடப்பட்டாராம் சந்திரன் கிட்ட. சந்திர ஒளிய விநாயகர் வாங்குறார், சங்கடம் தீரணும்னு. நீங்களும் அந்த 6 மணிக்கு சந்திர பொழுதுல கண்டிப்பா பிள்ளையார்கிட்ட குறிச்சு வச்சிருப்பீங்களே இந்நேரம். நோட் எடு, பேனாவை எடு, கார்த்தி சாரே ஸ்ரீரங்கத்துல இருந்து சொல்லிட்டாரு, சக்தி விகடன்ல சொல்லிட்டாரு, நம்ம குறிச்சிடணும் அப்படின்னு. இந்த சூரியன் கேது இணையக்கூடிய ஒரு 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 இது ஒரு தோஷம்னு கூட சொல்லலாம். மன போராட்டம், உடல் போராட்டம், செல்ஃப் மெடிகேஷன் கண்டிப்பா கூடாது. எனக்கு இந்த வைத்தியம் தெரியும், அந்த வைத்தியம் தெரியும், எனக்கு இந்த மாத்திரை தெரியும், அந்த மாத்திரை தெரியும் நீங்கன்னா பக்க விளைவுகள் அதிகமா இருக்கும். பக்கா விளைவுகளும் அதிகமா இருக்கும். நான் உங்களை எச்சரிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க இன்னும் இதுல இருந்து, இந்த தடுமாற்றத்துல இருந்து மீண்டு வரத்துக்கு விநாயகரோட வழிபாடு தான் சிறந்தது. மேலதிகாரிகள்கிட்ட வாத விவாதம் கூடாது. குடும்ப உறவுகளிடையே, தகப்பனார் வழி உறவுகளிடையே வாத விவாதங்கள் கூடாது. வம்பு கலாட்டாக்கள் கூடாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சூரிய பகவானின் நிறம் ஆரஞ்சு கலர் இருந்துகிட்டே தான் இருக்கும். சன்னியாசியின் நிறம், சாமியார் மாதிரி இருந்துருங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை வெற்றி வேணுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல். துலாம் ராசி நேர்களே, எவ்வளவு எதிர்நீச்சல் போடுறீங்களோ அவ்வளவு வெற்றி உங்களுக்காக கிடைக்கும். பௌர்ணமிக்குள்ளவே 2 நல்ல செய்தி உங்களுக்காக உண்டு. பண பரிவர்த்தனைகள், டாப்அப் லோனு, ரெனியூவல் லோனு, அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ், கிளைண்ட்டை கன்ஃபார்ம் பண்றது, ப்ராஜெக்டை கன்ஃபார்ம் பண்றது, மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுறது. இவர்கிட்ட எப்படியாவது குட்டிக்காரனை அடிச்சு நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த வாரம் வாங்கிட்டேன் அப்படின்னு சந்திரனே வாங்கு வாங்குன்னு வாங்குறாரு. அப்புறம் நீங்க வாங்காம இருப்பீங்களா? டிசிஷன் மேக்கிங் சூப்பரா இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவுகள் இந்த வாரம் மிகச்சரியானதாக இருக்கும். எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடிய தருணங்கள். அப்போ உங்களுடைய பிம்பம், சந்திர பிம்பம் எவ்வளவு சாமர்த்தியமா இருக்கும். அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, சிரித்து பேசி மகிழக்கூடியது, ஒருவரை ஒருவர் தொட்டு ஆனந்தப்படக்கூடிய தருணம். கணவனும் மனைவியும் அந்த இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. ஒரு டம்ளர் காஃபில
எவ்வளோ பெரிய பிரச்சனையை சமாதானம் பண்ணிட்டீங்க. ஒரு 10 ரூபா பூ, ஒரு 20 ரூபா பூ, ஒரு முழம் 20 ரூபா சாமி, ஒரு முழம் 30 ரூபா சாமி. அந்த பூவுல எதிர்பாராம அசாத்திட்டீங்களே துலாம் ராசி நேயர்களே. அப்ப ஆண் ராசி நேயர்களே பூவை கையில எடுங்க, பெண் ராசி நேயர்களே ஒரு டம்ளர் காஃபியை கையில எடுங்க. சந்தோஷம் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த பிரவுன் கலர் காஃபியின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை விடாது கருப்பு. அப்ப அந்த குதிரை மேல கருப்பண்ணசாமி அருவா வச்சுட்டு அப்படின்னு தர்மத்துக்கு நிற்கும் கடவுள். தர்ம காரியங்களை செய்ய வேண்டிய அமைப்பு. உடல் நலத்துல இடுப்புக்கு கீழே நிறைய அசதி, வலிகள், முழங்கால் மூட்டுல இடித்து கொள்ள வேண்டிய தருணங்கள். ஆமா சார் இந்த மர பீரோல முட்டிக்கிட்டேன், இந்த கட்டில்ல இடிச்சுக்கிட்டேன், இந்த போற வழியில பாருங்க இந்த கேட்ல முட்டிக்கிட்டேன், இந்த மரத்துல மோதிக்கிட்டேன், தெரியல சார், கொஞ்சம் வேகமா போகும்போது பாருங்க டக்குன்னு இந்த இடம் ஒரு கீறல் போட்டுருச்சு அப்படின்னு. சந்திரனையே லேசா கீறிடுறாங்க இந்த வாரத்துல. என்னைக்கு? பிரதம தீதி அன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களே மன தடுமாற்றங்கள், மன சஞ்சலங்கள், அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளின் மீது மோதிக்கொள்ளக்கூடிய தருணம். புதன்கிழமை காலையில 9 மணி 10 நிமிடங்களுக்கு அப்புறமேல், வியாழக்கிழமை காலையில 6 மணி 49 நிமிடங்கள் வரைக்கும் விஜயராசி நேயர்களே மோதிக்கொள்ள வேண்டிய தருணம். மோதி பாரு, மோதி விளையாடு அப்படின்னு தப்பாதி காதல் பாதி முத்தம், இப்படி எல்லாம் பாதி பாதியாவே சார், பாதியாவே இருக்க சந்திரனே கொஞ்சம் பாதியா தான் இருக்கிறாரு. நீங்களும் பாதி பாதி காரியங்கள் செஞ்சு எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய தருணங்கள். ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை மறந்துடாதீங்க. இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய அமைப்புங்கிறது வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே இந்த இளம் கிளிப்பச்சையின் நிறம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள், ஒரு தானம் என் திருக்கரங்களால் செய்தேன் சார், கொடுத்து பார்த்தேன் சார், கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம். அப்போ தெய்வ காரியங்கள், அன்னதானங்கள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், உறவுகளுக்காக உதவி செய்யக்கூடிய பிரார்த்தனை, அக்கம் பக்கத்தினருக்காக ஓடி போய் ஏன் கவலைப்படுறீங்க, என் கஷ்டத்தோட கஷ்டமா இதையும் நான் செய்கிறேன் அப்படின்னு. இந்த கஷ்டத்தோட கஷ்டமா அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா உங்க வாயில வரும். அதையுமே எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் தன் மனதில் தேக்கி வைத்து கொள்ள தெரியாத தனுசு ராசி நேயர்களுக்கு ஆட்டமும் பாட்டமும் ஓட்டமும் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், இவரை போய் பாருங்க, இந்த டாக்டரை பாருங்க, சூப்பர் கைராசி டாக்டர், இந்த ஜோசியரை பாருங்க, கைராசி ஜோசியர், அவர் சொன்னார்னா பழிக்கும், ஜோசியத்துல அவர் புலி. இல்லை, நான் புலின்னு சொல்லலைங்க, நம்மளை பத்தி சொல்லிக்க கூடாது. நேயர்களே, நீங்க ஒருத்தரை அறிமுகம் செய்வீங்க, ரெஃபரல் செய்வீங்க, அடுத்தவர்களுடைய கஷ்டத்திற்காக ஒரு விடை சொல்லுவீங்க, இவங்களை பாருங்க, இப்படி செய்யுங்க, இப்படி சரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக நிறைய இருந்துகிட்டே இருக்கும். சகோதர சகோதரிகளிடையே பந்த பாசம் அதிகரிக்கும். உறவுகளிடையே மதிப்பு மரியாதை உயர்வதற்கான ஒரு தருணம். உடல் நலத்திலையும் சரி, மனோநலத்திலையும் சரி, நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசினியர்களுக்காக உண்டு. நல்ல ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார், எஸ்கலேட்டர் ஏறுது சார், சார் லிஃப்ட் இறங்குது சார், சார் என்ன க்ரௌடு, ஆனால் அது பாருங்க, நான் பில் போட மட்டும் க்ரௌட் இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த க்ரௌடெல்லாம் கூடாது, நம்ம எல்லா இடத்துலையும் விஐபி என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருநீல ஊதா அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் சார். பசியோ யானைக்கு இருக்கிறது, கிடைக்கிறதோ சோளப்பொறி. ஞாபக சக்தியில நீங்க யானை மகர ராசி நேர்களே, எனக்கு அது தெரியும், யாருக்கு என்ன எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எழுதாம சொல்லக்கூடிய நேயர்கள்ல நீங்களும் ஒருத்தர். சார் என்ன சார், நம்ம ஞாபக சக்தியை பத்திலாம் நீ பேசுற, அப்ப உனக்கு என்ன ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னு. மகர ராசி நேயர்களே, சாதுரியம், காரியம் சாதிக்கிற சாதுரியத்துல ஒரு முயலை போன்ற சுறுசுறுப்பா விறுவிறுப்பா அப்படின்னு ஓடக்கூடிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். எதையுமே வியாபார கண்ணோட்டத்திலையும், எதையுமே சாமர்த்தியமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு வெறுங்கையோட போய் எத்தனை நாளைக்கு எத்தனை வியாபாரத்தை பேசி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம், எவ்வளவு பேர்கிட்ட நல்ல காரியம் வாங்கியிருக்கோம், எத்தனை நல்ல காரியத்தை முடிச்சு கொடுத்துருக்கோம். எப்பேற்பட்ட ஆளு, மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காது. இப்ப கொஞ்சம் மாடு லேசா இழைச்சுதான் போயிருக்கு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் லேபு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், சுகர் ப்ரெஷர் இதெல்லாம் அளவோடு இருக்காங்கிறத தொடர்ந்து பார்க்க வேண்டிய தருணம். அதுல அலட்சியமா இருக்கக்கூடாது. பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமா சுடுதண்ணீர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த வாரத்துல வரும். அலட்சியமா அதெல்லாம் பச்சை தண்ணி பார்த்துக்கலாம், அதெல்லாம் அப்படி செஞ்சுக்கலாம், இப்படி செஞ்சுக்கலாம், ஆறி போனா சாப்பாடு பரவாயில்லன்னீங்கன்னா அது நல்லதில்லை. ஆகாரம் சூடா இருக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. திரவ ஆகாரம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தால் மகர ராசியினருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். ஆகாரம் நேரத்துக்கு சாப்பிடணுங்கிற ஒரு நியமனத்தை வச்சுக்கிட்டாலே மகர ராசி நேயர்களுக்கு அனைத்தும் சந்தோஷம்.
உங்க ஞாபக சக்தி உங்களை ஜெயிக்க வைக்கும். ஞாபக சக்தியில நீங்க யானை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிரே கலர், அந்த யானையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிற கும்பராசி நேரில் வந்து குறுக்கோலிகள் தயவு செய்து வேண்டாம். சனி உங்க ராசியில வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த ஈஸியா ஜெயிச்சிடலாம், இந்த உடனே வந்துடும், இந்த காப்பி அடிச்சா வந்துடும், இந்த அடுத்தவங்களை பார்த்து செஞ்சா நம்ம பொழைச்சிடலாம், இந்த தட்டை தூக்கி கொடுத்துடலாம், ஏற்கனவே பண்ணிடலாம். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இந்த வாரம் நிறைய வருவதற்கான தருணம். நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க, ஒரு காரியம் பண்றீங்க, ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க, ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் மூத்தவங்களா இருக்கவங்கள்ட்ட, நல்ல அதுல அனுபவம் பெற்றவங்க கிட்ட இந்த நேரம் இதை செய்யலாமா, இந்த நேரம் இதை சொல்லலாமா, இந்த நேரம் இதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை யாருக்கிட்டையாவது ஒரு ரெஃபரல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அதே மாதிரி வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி அவர் உங்க ராசியில இருக்க சனி பகவானை கிடக்கிறப்ப எப்போ பிரதம தேதிக்கு முன்னாடி நிறைய பதட்டங்கள், பரிதவிப்புகள், கொஞ்சம் மனசு தடுமாறும். அது நினைச்சா இடம் மாறும்னு சொல்ல வேண்டிய தருணம். இந்த கட்சி மாறிடலாம், கட்சி மட்டும் மாறாதீங்க. நெய்பர்ஸ் என்வி, ரிலேட்டிவ்ஸ் என்வி, அதே மாதிரி எந்த பக்கம் உண்மை இருக்கோ அவர்களுக்கு பக்கபலமா நின்னீங்கன்னா சனி பகவான் உங்களை ஆதரிப்பார். இல்லைன்னா கவுத்து விட்டுடுவாரு. கூட இருக்கிறவங்கள, பின்னாடி இருக்கிறவங்கள கொஞ்சம் திரும்பி பாருங்க, யார் இருக்கான்னு. அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா பேச்சுவார்த்தையில இருங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. மனசுல சில ரகசியங்களை தேக்கி வச்சுக்கோங்க. எல்லா ரகசியத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க கும்பராசி நேயர்களே. அது உங்களுக்கே ஆப்பாக அமையும் அப்படிங்கிறது தான். என்னது ரிவிட்டு அப்படின்னு கொஞ்சம் கவனமா இருங்க. ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. கும்பராசி நேர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பழைய நினைப்புடா பேராண்டி, இந்த ஆத்துல குளிச்சது, மணல்ல விளையாண்டது, ஆகா இங்கதான் நாங்க சந்திச்சு பேசுவோம், இங்கதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோம், இந்த மலரும் நினைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பசுமரத்து ஆணி போல அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா பாத்துங்களேன். அப்போ பழைய சிநேகிதர்கள்ட்ட இருந்து அழைப்பிதழ், பழைய சிநேகிதிகள்ட்ட இருந்து அழைப்பிதழ், இந்த மாமா பசங்க, அத்தை பசங்க, பக்கத்து வீட்டு பசங்க, எய்த்து வீட்டு பசங்க, டேய் மாங்க அடிச்சோம்லடா அப்படின்னு இந்த சந்தோஷமான தருணங்களை நினைவு கூறுவதற்கான ஒரு அமைப்பு நிச்சயம் உண்டு. குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, கௌரவம் உயர்த்தி பார்க்கப்படுவதற்கான ஒரு நிலை. சொல்ல காப்பாத்திடுவீங்க. மனதில் இருக்க ஆசைகள், அபிலாசைகள், அதே மாதிரி சின்ன பேராசை, நல்லா கவனிச்சுக்கோங்க. சின்ன ஆசை இல்லை, அது பாட்டு. சின்ன பேராசை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சந்தோஷப்பட்டு அதை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. சின்ன பொருளாதார விரயம்ங்கிறது சந்திரன் ராகுவை கடக்கும் பொழுது உங்களுக்காக இருக்கும். இந்த பொருளாதார விரயம் உங்களின் சந்தோஷத்திற்காக டேங்கை ஃபில் பண்ணுங்கிறது. இந்த 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாயை கொடுத்து பரவாயில்ல எக்ஸ்ட்ரா வாங்குங்க, 5 கிலோ பத்தாது, 10 கிலோவா சொல்லுங்க, 3 கிலோ பத்தாது, 2 கிலோ சேர்த்து சொல்லுங்க, இந்த சேர்த்து சொல்லுங்க, சேர்த்து செய்யுங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்காக நிறைய உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள், ஆபரண சேர்க்கை, பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள் கை கொடுக்க வேண்டிய தருணம். பணத்துக்கு சின்ன தடுமாற்றம் வரும், ஆனா பற்றாக்குறை வராது, பஞ்சம் வராது. சமாளிச்சு போடுவீங்கன்னா பாத்துக்கங்களேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சை நிறம், டார்க் கிரீன் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உணர்ந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.